வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து 2 லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு சாரீ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சாரீ இல்லாமல் தனியாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 2மே ஒரே மாதிரி கலர் தான். அதனால் ஒரே மாதிரி லைனிங் தான் 2 மீட்டரில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி தைக்க போகிறோம். இந்த பார்டர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இந்த அளவுக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்டரை வந்து நம்ம வந்து கம்மியாக தான் கட் பண்ணிவிட்டு தைக்க போகிறோம். இந்த வீடியோவில் கட் பண்ணுறத வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். அளவுகள் எதுவுமே நான் இதில் வந்து சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்குது. நம்ம டெய்லரோட வாழ்க்கையை பற்றி. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுச்சு. என்னை மாதிரி இல்லாமல் இன்னுமே நிறைய டெய்லர்கள் வந்து மனசுலே வச்சுட்டே இருப்பீங்க. அந்த உங்களோட ஆதங்கம் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நானும் நிறைய இடங்களில் வந்து நிறைய மாதிரி பேச்சுகள் எல்லாம் கேட்டிருக்கேன். அந்த நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்குமே இது வந்து கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, டெய்லர்களுக்கெல்லாம் நல்ல பவர் வந்துட்டு, திமிரு வந்துட்டு, நல்ல பணம் வந்து இப்போ கொழுத்து போச்சு. அதனால அந்த பாடியோட சைஸ் எல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பின்னாடி வந்து பெருசாயிட்டு உட்காந்து துணி தைச்சி, இதெல்லாம் எதுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. நார்மலாகவே உட்காந்துருந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் உடம்போட சைஸ் வந்து மாற தான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் எல்லாருமே வந்து ஒல்லியாக தான் இருந்திருப்போம். ஒரு சில பேர் தான் வேணா கொஞ்சம் பெரிய சைஸ் பாடியாக இருந்திருப்போம். அந்த பாடியை வச்சு கம்பேர் பண்ணி பேசுகிறது இருக்குது பாருங்க, சுத்தமாக பிடிக்காத ஒரே ஒரு விஷயம். அடுத்தவங்கள வந்து நம்மட்ட குறை சொல்ல வாராங்க பாருங்க, அவங்க வந்து நமக்கு எதிரியாக வருவாங்க. அது எப்படின்னா, நம்மட்ட வந்து நல்ல பிள்ளை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்கள வந்து நம்மட்ட குறை சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போக போக நம்மட்டே நல்லா பேசி, நம்ம வீட்டுக்கு நடக்கிறது, நம்ம வேலை செய்கிறது எல்லாமே நல்லா பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தவங்ககிட்ட போய் நம்மளை குறை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக 1, 2 பேர் இருக்க தான் செய்வாங்க. இப்போ இந்த மாதிரிப்பட்டவங்க வந்து யாருக்கிட்டேயுமே நல்ல விதமாக இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட குணமே அப்படி தான் இருக்கும். ஒரு 4 நாள் ஒருத்தவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. 5வது நாள் வந்து இன்னொருத்தவங்ககிட்ட போய் நல்லா பேசுவாங்க. அப்படியே மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து என்னத்தையாவது சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சிந்திச்சு சிந்திச்சு இருந்துட்டு இருந்தோன்னு வைங்க, நம்மளோட வேலைகள் தான் கெட்டு போகும். இந்த மாதிரி வந்து நிறைய நாள் நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. கடைசியில் இப்போ வந்து நமக்கு நாளாக ஆக தான் சரி, மக்கள் இப்படி தான், இவங்களுக்காக நம்ம வந்து மனசை போட்டு குழப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்கேன். இப்போ இன்னும் ஒரு சில பேர் அந்த உடம்ப வச்சு பேசுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவள் வந்து உட்காந்து தச்சு 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 அவளுக்கு அங்கே பெருசாயிட்டு இங்கே பெருசாயிட்டு. எதுக்குங்க? என்ன பெருசானா உங்களுக்கு என்ன செய்யணும்? அதே மாதிரி தானே என்னையுமே அடுத்த இடத்துல சொல்லுவீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மக்கள் வந்து உங்ககிட்ட வர்றாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பேச்சு கொடுக்குறதே கண்டிப்பாக விட்டுருங்க. ஏன்னா அவங்க வந்து நாளைக்கு உங்களை போய் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க. இப்படி ஒரு சில பேர். இன்னும் வந்து நம்ம ரெகுலராக தச்சு கொடுத்துட்டே இருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையால் கொஞ்ச நாள் வந்து தச்சு கொடுக்க முடியாமல் ஆயிருப்போம். இப்போ வந்து நைட்டு வந்து ஒரு அவசரம்னு கொண்டுட்டு வருவாங்க. ஏன்னா பிள்ளைக்கு ஒரு துணியை வந்து காலையிலே கொண்டுட்டு போகணும். இப்போ வேணும், அப்போ வேணும்போது. அப்பவும் நம்ம வந்து தூங்காமல் இருந்து, சாப்பிடாம, தூங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பிள்ளைங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிடுங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்ம அந்த வேலையை உட்காந்து செஞ்சுருப்போம். ஆனால் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா, அப்படியே அவங்க பேச்செல்லாம் தானாகவே மாறிடும். அதை வந்து நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட மட்டும் குறை சொன்னாங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட சொந்தக்காரவங்க இருப்பாங்க பாருங்க. அம்மா, அக்கா, தங்கச்சி, இப்போ இவங்களெல்லாம் பார்த்து குறை சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லி சொல்லி நம்ம காதுக்கு வரோம். அது ஏன் நம்மட்ட நேரடியாக கேட்கணுன்னா கேட்கணும். ஏன் அதுக்காக நம்ம சொந்தத்துக்கிட்டலாம் சொல்லி, அவங்க மனசையும் கஷ்டப்படுத்தி, நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்தால் கொஞ்சம் வேலைகளை கம்மியாக தச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியும். நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும். இப்போது இந்த தள்ளி இருந்து வர்றவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம அடிக்கடி வரவங்கக்கிட்ட சொல்லி கூட புரிய வச்சுருப்போம். இருந்தாலும் அவங்களோட தேவைகளுக்கு நம்ம முடிச்சு குடுக்கல அப்படின்னா, இந்த மாரியெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம காதுல படும்போது நமக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லா டெய்லரோட நிலைமையுமே அப்படிதான். இப்போது நமக்கு வந்து
ஒரு துணி தைச்சோம் அப்படின்னா, அதில உள்ள காசு கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம யாருக்கும் ஓசில தச்சு குடுக்க போறதும் இல்ல. இல்ல நம்ம வந்து கேட்குற ரூவாயோட அவங்க அதிகமா தர போறதும் இல்ல. நம்ம ஒரு நாள் சாப்பாட்டுக்கு இல்லனாலும், அடுத்தவங்க வந்து நமக்கு சோறு போட போறதும் இல்ல. நம்ம யார் வீட்லயும் போய் கையேந்தி நிக்க போறது இல்ல. ஆனா, இவுங்க வந்து இந்த மாரியெல்லாம் பேசும்போது தான் அப்படியே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, அப்படியே வேலை கூட செய்றதுக்கு சுத்தமா பிடிக்காம போய் உட்காந்துருப்போம். ஏன்னா, நினைக்கும் போதே அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும். வருஷ கணக்குல நம்மட்ட வந்து தச்சிருக்காங்க சரி. அப்போ "நீ எனக்கு மட்டும் ஏன் தச்சு தர மாட்டேன்னு சொல்ற?" அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நெறைய விஷயங்கள நான் வந்து கவனிச்சுட்டேன். இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "அவ முன்னாடி மாதிரி இல்ல. இப்ப அவளுக்கு நல்லா திமிரு. அவளுக்கு புருஷன் வந்து வெளிநாட்டுல இருந்து நெறைய அனுப்புறான்." எவ்வளோ அனுப்புனாலும் அதுக்கு நீங்க என்னங்க பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. கொஞ்சமா வந்தாலும் சரி, நெறைய வந்தாலும் சரி, அத வச்சு நாங்க தான் வாழப் போறோம். அப்ப இந்த மாரி பேச்சுகள் எல்லாம் எதுக்கு தான் பேசுறாங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல இன்னும். ஏன்னா, அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படிங்கிறத வச்சு யோசிச்சு பேசணும் என்னைக்கும். நெறைய பேர் வந்து காதுல பட முடியாவே பேசுவாங்க. இப்போ நல்லாவே நான் துணி தச்சுட்டு இருக்கேங்க. அ காலையிலே ஒரு 4 மணி, 5 மணிக்கு எந்திரிக்கேன். நைட்டு வந்து 11 மணி, 12 மணிக்கு தூங்க போறேன். அப்ப எனக்கு எத்தன மணி நேரம் தூக்கம் இருக்கும்? ஆனா, இதுவும் வந்து ஒரு சில பேர் பேசுவாங்க. அவளுக்கு தூக்கமே வர மாட்டேக்கு. அவ எப்போ பார்த்தாலும் தச்சுட்டே தான் இருக்கா. தச்சு நெறைய வச்சிருப்பா. அவ துணி தச்சே அவ வீடு கட்டியிருப்பா. அத செஞ்சிருப்பா, இத செஞ்சிருப்பா. இந்த மாரி பேசுவாங்க. இதுவே வந்து நான் வந்து ஒரு 1 மாசம் எனக்கு வேலை செய்ய முடியல. நான் வந்து உடம்புக்கு முடியலன்னு ரெஸ்ட் எடுக்கேன்னு வைங்க. அவளுக்கு இப்ப நல்ல வருமானம் வருது. அதனால துணி தைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாரி எல்லா டெய்லருமே அனுபவிச்சிருப்பீங்க அப்படிதான் நான் நெனைக்கிறேன். டெய்லர் தான்னு இல்ல. பொதுவாவே மக்களோட குணங்களே அப்படிதான். அப்படிதான் யாரையாவது ஒருத்தர குறை சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு யோசிச்சு நெறைய நாள் வந்து நம்ம வாழ்க்கையில பாதி நாள வந்து தொலைச்சிட்டு தான் இருக்கோம். ஆனா இனிமையாவது இந்த மாரி யோசிக்கக்கூடாது அப்படின்னு தான் நானும் நெனைச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து இந்த மாரி யோசிச்சிருக்கீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து புதுசா தைக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா, புதுசா தைக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்லயும் தச்சு குடுப்போம். கொஞ்சம் நாளாக நாளாக துணிகள் வந்து அதிகமாகும்போது, நார்மலா எல்லாரும் வாங்குற மாதிரி ரேட்டுக்கு தான் நம்ம தச்சு குடுப்போம். அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரூ. 30க்கு துணி தச்சு தந்துட்டு இருந்தா, இப்போ பாரு ஒரு துணி தைக்க ரூ. 100 அப்படிம்பாங்க. ஏங்க துணி தைக்க ஆரம்பிச்சே 12 வருஷம் ஆகப்போகுது. அப்போ ரூ. 30 ரூ. 35க்கு ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தச்சிருக்கோம் அப்படின்னா, வருஷம் என்ன ஆச்சு? விலைவாசிகள் எவ்வளோ கூடியிருக்கு? கரண்ட் பில் எவ்வளோ வருது? அதையெல்லாம் யோசிச்சு எல்லாரும் செய்ற மாதிரி நம்மளும் செய்றோம், கூலிய வாங்குறோம். இதையும் ஒரு குறையா பேசுவாங்க. அதுவும் தச்சு குடுக்கலனாலும், ஆனா அவளுக்கு தச்சு குடுக்கா, இவளுக்கு தச்சு குடுக்கா. இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். இருந்தாலும் நம்மளோட வேலைகள மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அவங்க வந்து என்னத்தையாவது சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னுட்டு நம்ம காது குடுத்து கேட்டுட்டு, நம்ம வந்து மூளைய போட்டு குழப்பிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம வேலை அவ்வளோதான். இந்த மாரி தான் பாதி நாள்ல நம்ம வாழ்க்கையே வீணா போயிட்டுருக்கு. அப்படிதான் நான் நினைக்கேன். இப்ப நம்மளோட வாழ்க்கையில நம்ம யாருக்குமே நல்ல பிள்ளையா இருக்க முடியாது. ஒரு 100 பேருக்கு நல்ல பிள்ளையா இருக்கோம் அப்படின்னா, 4 பேருக்காவது நம்ம கெட்ட பிள்ளையா இருக்க தான் செய்வோம். அந்த மாரி இருக்கக்கூடியவங்கள நெனச்சு நம்ம கவலைப்படுறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. இந்த மாதிரி மக்கள எவ்வளவு தான் திருத்தணுனாலுமே திருத்தவே முடியாது. ஏன்னா, அவங்களோட குணமே அப்படிதான். அந்த உடம்பு வலிக்க வேலை செய்றாங்க பாருங்க, அந்த இல்லன்னா அந்த உழைப்பாலயாவது முன்னேறி இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அடுத்தவங்களோட கஷ்டம் வந்து தெரியும். சும்மா சும்மா சாப்பிட்டுட்டு, அந்த சாப்பிட்ட சோறு செமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இருந்து ஊரு கதைய பேசுவாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களோட கஷ்டம் எதுவுமே தெரியாது. அதனால இந்த மாரிப்பட்ட மக்களுக்காக நம்ம எதையாவது நினைச்சு யோசிச்சோம் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா நம்மளோட டைம் வேஸ்ட்டு தான். ஏன்னா, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு அடுத்த வேலைகள் சுத்தமா நடக்கவே செய்யாது. அதனால நம்ம வேலை எது உண்டோ அதையும் பார்த்துட்டு, நம்ம பாட்டுக்கு இருந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இப்ப நாய்னா குலைக்க தான் செய்யும். அப்படி நீங்க நெனச்சுட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கு பிரச்சனையே இல்ல. அந்த மாரி நெனச்சுட்டு, அப்படியே தூசி மாரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. என்னைக்குமே யாராவது சொல்றத நெனச்சுட்டு, அப்படியே வந்து கவலைப்பட்டுட்டு, யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. கண்டிப்பா அது உங்களோட வேலைகள பாதிக்கும். இப்போ நம்ம நல்லா இருந்தா மட்டும் தான் நம்மளோட குடும்பத்த வந்து பாதுகாக்க முடியும். இந்த உலகத்துல பெண்கள் வந்து ஒரு தொழில் செஞ்சு முன்னேறுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா போட்டியும், பொறாமையும் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா, நம்மளால ஒண்ணும் முடியலையே, இவங்க இந்த மாரி வேலை செஞ்சு முன்னேறியாங்களே அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு தோண தான் செய்யும். அதனாலேயே எதையாவது ஒண்ண யார்கிட்டயாவது சொல்லிட்டு, பேசிட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க.
அதனால நீங்கள் வந்து எதுக்கும் அசராதீங்க. அதுதான் நான் சொல்கிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில் நல்லதும் நிறைய வரும், கெட்டதும் நிறைய வரும். நல்லதை மட்டும் ஞாபகத்தில் வைங்க. கெட்டதை வந்து தட்டி விட்டுட்டு போயிருங்க. கெட்டதை வந்து நினச்சிட்டு இருந்தோன்னா அந்த இடத்துலயே தான் உட்கார்ந்துருக்கணும். அதே மாரி தான் இதையும் வந்து இந்த மாரி பேசுகிற மக்கள்கிட்ட ஒரு கெட்ட கனவு போல் நினச்சிட்டு அதை விட்டு தள்ளி போயிருங்க. அப்போ தான் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு வேலை இல்ல. நமக்குன்னு ஒரு வேலை வந்து கடவுள் குடுத்துருக்காரு. அத வந்து நம்ம நல்லபடியா செஞ்சு குடுப்போம். இப்போ நம்மள நம்பி வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு திருப்தியா செஞ்சு குடுக்கணும். அப்படி முடியல, எனக்கு இப்போ திருப்தியா செய்ய முடியாது அப்படிங்கிற டைம்ல நம்ம வந்து கொஞ்சம் நாள் எடுத்துக்கிடுவோம். அப்படி இல்ல எனக்கு தைக்கவே முடியாது அப்படின்னாலும் நம்ம நேரடியாவே அவங்ககிட்ட சொல்லிட்டு போனா பிரச்சனை இல்ல. புரிஞ்சுக்குறவங்க புரிஞ்சுக்கட்டும். புரியாதவங்க நம்மள்ட்ட தேவையே இல்ல. ஏன்னா நமக்கு வந்து நல்ல தொழில் இருக்கு. நல்ல கஸ்டமர்கள் வந்து நமக்கு போதும். இந்த மாரி வந்து அவங்களே ஒரு தரங்கெட்டவங்களா தான் இருப்பாங்க. மோசமா பேசுறவங்க எல்லாருமே. அந்த மாரி கஸ்டமர் வந்து கண்டிப்பா நமக்கு தேவையில்ல. அதுக்காக நம்ம வந்து எதையும் நினைச்சு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. 2 பேர் போனா 4 பேர் கண்டிப்பா நமக்கு வருவாங்க தொழில்ல. இத மாரி நெனச்சிட்டு நம்ம வேலைகள பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். ஏன்னா, இந்த டெய்லர்களுக்கு பவர் வந்துட்டு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது. அதனால அவங்க வந்து எந்த பவர் இல்லாத டெய்லர்ட்டயுமே போய் தச்சுக்கிடட்டும். அப்படிதான் நான் நெனைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒரு டெய்லரா இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி மக்கள சந்திச்சிருக்கீங்களா? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நெறைய பேருக்கு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோல வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். ரொம்ப நாளாவே என்னோட மனசுல இருந்து இந்த விஷயங்கள் வந்து குழப்பிட்டே இருந்தது. இத வந்து சொல்லலாமா? சொல்ல வேண்டாமா? அப்படின்னு. கண்டிப்பா நம்மளய மாரி ஒரு டெய்லருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட கமெண்ட்டையும் கண்டிப்பா வீடியோல குடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் குடுத்துருங்க. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். அடுத்த வீடியோல இந்த ப்ளவுஸ் எல்லாம் நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.